நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் ஜெர்சியில் 2 மாடுகளோட விற்பனை பதிவை தான் பார்க்க போகிறோம். ஒரு மாடு கன்று மாடுங்க, ஒரு மாடு செனை மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பல் போடாத கிடாரின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த 2 மாடுகளுமே எந்த ஊரில் இந்த விற்பனைக்கு வந்துருக்குது, ஒவ்வொரு மாட்டோட கறவை திறன், விலை நிலவரம்லாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு மாடு கன்று மாடு தான், கன்று போட்டு 5 நாட்கள் பக்கம் ஆகுது. தற்போது கன்று இல்லைங்க, கன்று இறந்துருச்சுன்னு தான் சொல்லியிருக்காங்க. கை கறவையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு 8 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கம்பவும் கம்மி பட்ஜெட் தான், அனுசரித்து பண்ணிக்கலாம். இன்னொரு மாடு வந்து பல் போடாத கிடாரி, தலைச்சங்கிடாரி, 9 மாதம் சினியாக இருக்குது. அது ஒரு 12 லிட்டர் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம். சுழி தப்பு இல்லாத கிடாரிங்க. ரெண்டுமே சேலம் மாவட்டத்திலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. சேலத்தில் இருந்தால் தமிழ்நாடு பூரா டிரான்ஸ்போர்ட் வசதி பண்ணி கொடுத்துடலாம் சொல்லியிருக்காங்க. சுழி தப்பு இல்லாத மாடுகளுங்க. ஒன்று கைக்கறவை மாடு, ஒரு மாடு சென மாடு, பல் போடாத கிடாரி. அந்த கைக்கறவை வந்து 2ஆம் மித்து மாடுங்க. பல் வந்து அது 6 பல்லுன்னு சொல்லியிருக்காங்க. 2ஆம் மித்து 6 பல்லு, கன்று போட்டு 5 நாட்கள் ஆகுது. கன்று இறந்துருச்சு. ஒரு 39,500 விலை சொல்லியிருக்காங்க. ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாதுங்க, விலை அனுசரிப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. சேலம் மாவட்டத்திலிருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.